காளிப்பையன் கலைஞர் சிலை மீது கருப்பு மையை பூசியுள்ளான். துரைமுருகன் பேட்டி. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் துவக்கி வைத்து மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான மனுக்களை பொதுமக்களிடம் பெற்றுக்கொண்டார். இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, மேயர் சுஜாதா மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளுக்கு மனுக்கள் அளிக்கும் போது அதற்கு சாக்குப்போக்கு சொல்லாமல் உடனடியாக நிவர்த்தி செய்ய தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்கள் சரியாக இருந்தால்தான் அவர்களுக்கு கீழ் இருக்கும் அதிகாரிகள் சரியாக செயல்படுவார்கள். ஒரு சில இடங்களில் பொதுமக்கள் வழங்கப்படும் மனுக்களாகவே உள்ளது. அதற்கான தீர்வு ஏற்படவில்லை. எனவே பொதுமக்கள் அளிக்கும் கோரிக்கை மனுக்களை உடனடியாக பரிசீலனை செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது பெட்டி வைத்து மனுக்கள் வாங்கப்பட்டது. அது என்னவாயிற்று என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் என செய்தியாளர்கள் கேட்டதற்கு, அந்த மனுக்கள் மீதும் விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் மனுக்கள் மீதும் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். சேலத்தில் கலைஞர் கருணாநிதி சிலை மீது கருப்பு மை வீசி உள்ளார்கள் என செய்தியாளர்கள் கேட்டதற்கு, யாரோ ஒரு காளிப்பையன் கருப்பு மையை ஊத்தியிருக்கான். நீங்கள் செய்த தவறை நீங்களே சரி செய்து விடுங்கள் என தவேக தலைவர் விஜய் பேசியிருந்தது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு, கேள்வி கேட்டதற்கு கூட அவர் வரமாட்டாரா என்று துரைமுருகன் கூறினார். கலைஞர் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் ஓல்டு ஸ்டூடெண்ட் வகுப்பறையை காலி செய்ய மாட்டேங்கிறாங்க சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி பேசியது சர்ச்சையானது. இந்நிலையில் நேற்று வேள்பாரி புத்தக வெளியீட்டு விழாவில் பேசும்போது, நான் இதற்கு முன்பு ஒரு கூட்டத்தில் பேசும்போது சீனியர்கள் தான் முக்கியம் என பேச வந்தேன். எல்லோரும் சிரித்ததால் அதை மறந்துவிட்டேன். எப்போதுமே ஒரு கட்சி, ஒரு கழகம், ஒரு அமைப்புக்கு மூத்தவர்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்கள் தான் நம்மை வழிநடத்தி செல்வார்கள். அந்த வகையில் ஒரு சீனியர் தான் ஒரு கட்சியோட ஒரு பில்லர். அவர்கள் தான் பில்லர் என்றதோடு மிகவும் பெரிய சிகரம் அப்படின்னு சொல்ல வந்ததை நிறைய பேர் ஏதேதோ போயிடுச்சு என ரஜினிகாந்த் கூறியிருந்தது குறித்து கேட்டதற்கு, அவருக்கே நான் போன் பண்ணி பேசினேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், இப்பவாவது மறக்காமல் பேசி இருக்கிறீர்கள் என்று கூறினேன் என்று கூறினார். அலுவலர்கள் வழங்குவார்கள். அலுவலர்கள் டோக்கன் வந்து கையை கீழே போடணும். இங்க பாருங்க எல்லாரும் நான் எத்தனையோ மனிதர்கள் பார்த்திருக்கிறேன். பாவம், அவர்கள் அது பெட்டிஷன் கொடுப்பார்கள். அந்த கலெக்டர் நாங்கள் இருக்க வரையில் ஒரு 100 பேருக்கு 50 பேருக்கு கொடுப்பாங்க. மற்றதெல்லாம் நான் வாங்கி வச்சு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த தாசில்தாரும் ஆர்டிஓவும் தூக்கிட்டு போய் டிஆர்ஓ கிட்ட போட்டுருவாங்க. 2 வருஷம் ஆனாலும் மறுபடியும் வராது. என்ன கேட்பாங்க, எங்களை பார்த்த உடனே 3 தரம் கொடுத்தேன், அந்த வேலை நடக்கலை அப்படின்னு வாங்க. இனி அப்படிப்பட்ட நிலையை அதிகாரிகள் யாரும் லெத்தாட்சியாக இருக்க முடியாது. இன்றைக்கு இந்த இடத்துல கொண்டு மனுக்கள் வாங்குகிறோம். வாங்கியதில் கலெக்டர் அவர்கள் உடனடியாக எது சிக்கல் இல்லாமல் இருக்கிறதோ அவைகளுக்கான பரிகாரத்தை உடனே செய்து விடுவார்கள். சில நேரங்களில் சிலருக்கு பரிகாரங்கள் தேவைப்படுகிறது.
உதாரணத்துக்கு கொண்டு கொள்கிறேன். ஒரு வீட்டு மனை கேட்கிறார்கள், அது வீட்டு மனை கேட்கிறார்கள். அந்த மனை உடனே எடுத்துக்கொண்டு வர முடியாது. ஏன்னா அது நீர்நிலை புறம்போக்கு இருக்கா அல்லது வேறு புறம்போக்கு இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இவங்க அதை பார்க்காம கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்தது செல்லாது. ஆகையினால் அதை ரெவன்யூ புறம்போக்காக இருந்தால் அதுக்கு வேண்டிய வழி இருக்கிறது. நீர்நிலை புறம்போக்காக இருந்தால் அதை கேட்டு வாங்குவதற்கு வழி இருக்கிறது. ஆக இவர்களை அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சரியாக இருந்தால் கீழே இருக்கிற அதிகாரிகள் சரியாக இருப்பார். நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அம்மையார் அவர்கள் இந்த ஒன்றியத்திலே மாவட்டத்திலே நம்மோடு ஒன்றிய போயிருக்கிறார்கள். ஆகையினால் எந்த திட்டமானாலும் அதை உடனடியே செய்ய வேண்டும் என்பதை கண்ணின் கருத்தமாக இருக்கிறார்கள். நான் அவர்கள் வந்ததை எதிர்பார்க்கிறேன். இப்படிப்பட்ட திட்டங்களை பெத்த மகிழ்ச்சியோடு அவர் செய்ய முன் வருகிறார்கள். மனுக்கள் ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பெட்டிகளில் மனு வாங்கினாரு. ஆட்சிக்கு வந்தவொடனே அது தீர்த்து வச்சிருன்னு சொன்னாரு. ஆனா இப்ப எதுக்கு உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் தேவைன்னு எதிர்கட்சி தலைவர் அந்த மாதிரி மனு வாங்கினாரு. அது மாதிரி பல மனுக்கள் இப்போ வருது. அதுக்காக தான் உங்களோட ஸ்டாலின் பேர் வச்சுருக்காரு. அதே போல சேலத்துல கலைஞர் கருணாநிதி சிலை மேல கருப்பு மை ஊசி காலி பையன் ஊற்றிருக்கான். கருப்பையன் புத்தக வெளியீட்டு விழால ரஜினி ஒரு கமெண்ட் பண்ணிருந்தாரு. புத்தக வெளியீட்டு விழால ரஜினி வந்து சீனியர்ஸ் பத்தி பேசியிருந்தாரு சார். வேல்பாரி புத்தக வெளியீட்டு விழால சொல்லியிருக்காரு. அந்த ஸ்பீச் எல்லாம் முழுசா முடிக்கல. சீனியர்கள் தான் கூனு, பார்க்க போனா அவங்க தான் சிகரம். அதை நான் சொல்ல வந்தா அதை நான் மறந்துட்டேன். சிரிப்புல நான் மறந்துட்டேன். அது என்னன்னு சொன்னாரு. நேற்றுக்கு பேசியிருக்காரு சார். இதை பார்த்தேன். அவருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ மறக்காம பேசியிருக்கீங்களே. அவர்தான் எரிபொருள் தீர்ந்து போச்சா. விஜய் தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து போராட்டத்தை முதல் முறையா கையில் எடுத்திருக்காரு. அரசியலுக்கு வந்து முதல் போராட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. ஆட்சி முடியறதுக்குள்ள நீங்க சரி பண்ண தப்ப நீங்க சரி செய்யுங்கன்றாரு சார். ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி நீங்க செய்த தவிர நீங்களே சரி பண்ணுங்க பேசியிருந்தாரு சார் போராட்டத்துல. வரமாட்டாரமா கேள்வி கேட்கறது கூட எங்களை நாளே பண்ணா. Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.